வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் இனிமே பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றமும் நடக்க முடியாது. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு பெண்களோட பாதுகாப்புக்காக ஒரு பிரத்யேகமான அதிரடியான படையை உருவாக்க போகிறாங்க. அதோட பேர் என்ன தெரியுமா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. இது சும்மா பேச்சுக்கு இல்லை, இதுக்கான அதிகாரப்பூர்வ ஜியோவையும் பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த அதிரடி படை எப்படி செயல்பட போகுது, யார் யாருக்கு இதில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்ற உடனே ஒரு 3 முக்கியமான திட்டங்களுக்கு சைன் பண்ணி ஜியோ பாஸ் பண்ணிட்டாரு. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. நம்ம ஊரில் பொது இடங்களில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போகிறப்போ சரி, இல்லை கூட்டத்தில் போகிறப்பவும் சரி, ஒரு சில சமூக விரோதிகளால் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை தடுப்பதற்காகவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் மற்றும் ஒரு சிறப்பு படையை அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பை ஃபாலோ பண்ணி நேற்றே பார்த்தீங்கன்னா அதுக்கான அரசாணை காவல்துறை சார்பாக வெளியிட்டாச்சு. சரி, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்படி வேலை செய்ய போகுதுன்ட்டு இந்த அரசாணையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கிறது. எந்தெந்த இடங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடங்களை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு தீவிரமா கண்காணிப்பாங்க. சுற்றுக்காவல் பேட்ரோலிங் பணிகளை அதிகப்படுத்தி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தடுத்து நிறுத்துவாங்க. கண்காணிப்பும் நம்பிக்கையும் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனின்ட்டு பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் இந்த அதிரடி படையினர் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இவங்களை நேரில் பார்க்கும்போதே பெண்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அதே சமயம் தப்பு பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்புறம் உடனே ஆக்ஷன். யாராவது புகார் கொடுத்தா அடுத்த செகண்டே ஸ்பாட்டுக்கு போய் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உதவி ஆகட்டும், மீட்பு ஆகட்டும், பாதிக்கப்பட்ட பெண்களை உடனே மீட்டு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, மருத்துவ உதவி, இதர உதவிகளை சரியான நேரத்தில் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவேர்னஸ், விழிப்புணர்வு, சமூக நலத்துறை, காவல்துறை, என்ஜிஓக்கள் கூட சேர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துவாங்க. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அதிரடி படை நேரடியாக முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே தான் இயங்க போகுது. டைரக்டாக அவர் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. இந்த படையை உருவாக்குவதற்காக முதற்கட்டமாக காவல்துறை தலைமையகத்தில் சில புதிய பணியிடங்கள் உருவாக்குவதற்கும் ஏற்கனவே இருக்கிற பணியிடங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐசிபி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஒரு புதிய போஸ்டிங் உருவாக போகுது. அப்புறம் சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் ஒரு போஸ்டிங்கு, டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் 2 போஸ்டிங்கு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 4 போஸ்டிங்கு, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 8 போஸ்டிங். அதுக்கப்புறம் இதர ரேங்கிங்கில் ஒரு 20 போஸ்டிங் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு வலுவான டீமை ரெடி பண்ண போகிறாங்க. இந்த எஸ்பியிலிருந்து மற்ற ரேங்கிங் வரைக்கும் ஏற்கனவே காவல்துறையில் இருக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சு அதை ஃபில் பண்ண போகிறாங்க, ரீடிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல திட்டம் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் நம்பலாம். நம்ம முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்க போகிற இந்த சிறப்பு படையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் பெண்களை பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதி செய்யும்? கமெண்ட்ஸ்லும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ நண்பர்.